ஒரு பெரிய வீடு, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்குது. அந்த வீட்டுக்குள்ள 33 சிறுவர்கள், 3 வயசுல ஆரம்பிச்சு 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள், ஒரு தம்பதி இருக்காங்க. அந்த வீட்டோட மறைவான ரூம்கள்ல நிறைய கேமராக்கள் ஆன் செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் நடந்தது கொடூரத்தோட உச்சம். சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. சரி, இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது இது எனக்கு தெரியும், எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் தானே சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இது நம்ம இந்தியாவில் யூபியில நடந்த போன மாசம் பிப்ரவரியில இந்த குற்றத்துக்காக தண்டனை கொடுத்திருக்காங்க ஜட்ஜ். இதை நிகழ்த்தின அந்த தம்பதிக்கு மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுல ஈடுபடுத்தப்பட்ட குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளை எப்படி ஏமாத்தி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பதற வைக்கிற ஒரு பெரிய கொடூரத்தோட உச்சம்னே சொல்லணும். ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குழந்தைகளை அந்த மாதிரி தப்பா பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நம்ம குழந்தைகள் மாதிரி பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? எப்படி நம்மள மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் தானே அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸும் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துல அவங்க தவற விட்டாங்க, இவங்க எப்படி அவங்கள ஏமாத்துறாங்க அப்படிங்கிற இந்த கொடூரத்தின் பக்கங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் சேனல்ல பார்க்க போறோம். சரி நம்மளே, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. சரி, நேரடியா நம்ம இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள போயிடலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல ராம் பவன், இவரும் மனைவி பேரு துர்கா தேவி. இவங்க 2 பேருக்கும் 2004 திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது இந்த ராம் பவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு 2010 பாசனத்துறையில கட்டுமான பிரிவுல இளநிலை பொறியாளரா வேலை கிடைக்குது. அதாவது ஜேஇயா வேலை கிடைக்குது. நல்ல வேலை தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து குவார்டர்ஸ் ஒதுக்குறாங்க. அந்த குவார்டர்ஸ்க்கு போய் இவங்க பாக்குறாங்க. வீடு கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற வீடுகளோட அளவு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அந்த வீடு இவங்களுக்கு பத்தல. இவங்க அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு பிரைவேட்டா இவங்களே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்குறதுக்காக ஒரு ஏரியாவில் வீடு பாக்குறாங்க. இவங்க அந்த புரோக்கர்ஸ் எப்படி எந்த இடத்துல வீடு இருக்குன்னு கேட்கறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமான தெருவெல்லாம் வேண்டாங்க, சாதாரண ஏழை தொழிலாளிகள் கூலி தொழிலாளர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்லம்ஸ், அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல எனக்கு ஒரு நல்ல வீடு பார்த்து கொடுங்க, பெரிய வீடா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் புரோக்கர் மூலமா ஒரு வீடு எடுத்து ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அப்படி அங்க போய் தங்குனவங்க இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லைங்கிறது அந்த பெண் துர்காவுக்கு பயங்கரமான ஏக்கம். நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க குழந்தைகளை பார்த்தாவே எல்லா குழந்தைகளையும் தூக்கி கொஞ்சுவாங்க. பர்டிகுலரா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக